தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் இந்தியா லெவலில் வந்து திருச்சியில் இருக்குது. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம், அதுக்கு கீழே வரக்கூடிய வாழைக்கு என்ற பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். வாழை உற்பத்தியை வந்து எப்படி பெருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வாழை ஆராய்ச்சி மையத்திலேருந்து வந்த ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா, இந்த வாழைக்கு வந்து நுண்ணூட்டச்சத்துக்களினுடைய குறைபாடு முக்கியமாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது வாழை விவசாயிகளுக்காக நுண்ணூட்டச்சத்துக்களினுடைய ஒரு தொகுப்பாக இந்த பனானா சக்திங்கிறத வந்து இதை வந்து நாங்கள் வந்து டெவலப் பண்ணி இதை வந்து வாழை விவசாயிகளுக்கு தமிழகத்துக்கு ஃபுல்லாக வந்து இதை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நிறையா கேவிகே வேளாண் அறிவியல் நிலையங்களோட வந்து ஒப்பந்த முறைப்படி வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு கொடுத்து அந்த மாவட்டத்தில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அதை மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்குற மாதிரியான இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நுண்ணூட்டச்சத்துக்கள் கலந்த கலவை. விவசாயிகளால் வந்து பெரிதும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நுண்ணூட்டச்சத்துக்களினுடைய கலவை. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ப்ரொடக்ஷன் உற்பத்தியை மட்டும் அதிகப்படுத்தாமல் இன்னும் பார்த்திங்கன்னா வந்து நோய்கள், அதாவது பெஸ்ட் அண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வாழையில் ஏற்படக்கூடிய நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை. அந்த பூச்சி தாக்குறதுனா அதுக்கு என்ன பண்ணணும், நோய் வந்ததுன்னா இப்போ வந்து அந்த நோய்க்கு வந்து என்ன விதமான மேலாண்மை முறைகள், அந்த நோயை வைரஸ் நோயா, அது பாக்டீரியா நோயா, பூஞ்சான நோயா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த பூஞ்சான நோய்களுக்குன்னா அதுக்குண்டான மேலாண்மை முறைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூலே நாங்கள் வந்து ஒவ்வொரு நோய் மேலாண்மைக்குமே வந்து இது பண்ணி அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அப்படிம்பாங்க. அதாவது விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அந்த லெவலில் வந்து நாங்கள் வந்து எல்லா விவசாயிகளையும் அதை வந்து சேர்ற மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அலங்கார வாழைன்னு நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது இந்த அலங்கார வாழை ரகங்கள்ங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் ஒரு முக்கியமான ஒரு செயல்முறையாக வந்து நாங்கள் வந்து எடுத்துருக்குறோம். இது வந்து அலங்கார வாழை, இந்த கட் ஃப்ளவர் இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்குல்ல, அந்த பொக்கையெல்லாம் பயன்படுத்துகிறது, அதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு தொழில்நுட்பம். எங்கள் நிறுவனத்திலே வந்து பார்த்திங்கன்னா வேளாண் வணிக மேம்பாட்டு மையம், ஆங்கிலத்தில் சொன்னால் அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து விவசாயிகளுக்கு மற்றும் தொழில் முனைவோர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இந்த வேல்யூ ஆடட் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் என்ன விதமான பயிற்சிகள் கொடுத்து அவங்கள எப்படி நம்ம வந்து ஒரு தொழில் முனைவராக ஆக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு செயல் எங்களுடையது. அது மட்டும் இல்லாமல் வந்து தேசிய வாழை ஆராய்ச்சியினுடைய வேளாண் விரிவாக்கம், அதுதான் நான் வந்து முதன்மை விஞ்ஞானியாக வேலை பார்த்துட்ருக்கேன். என்னுடைய பேர் வந்து முனைவர் சி கற்பகம். நான் வந்து வேளாண் விரிவாக்கத்தில் வந்து முதன்மை விஞ்ஞானி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விவசாயிகளுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் வந்து ரெகுலராக வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம், பயிற்சிகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் போன வருஷத்தில் மட்டுமே 1000 விவசாயிகளுக்கு வந்து இந்த ஆத்மான்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அரசு மூலமாக, மாநில அரசின் மூலமாக அந்த பயிற்சிகள் கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை வந்து விரிவாக்க கையேடுகளாக கொடுக்கறதுலேருந்து அப்புறம் இந்த ட்ரோன் தொழில்நுட்பம், இப்போ அந்த ட்ரோன் தொழில்நுட்பம் மூலமாக வந்து நிறைய இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் பனானா சக்தியை வந்து தெளிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை மக்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இதில் எல்லாமே வந்து பனானாலேருந்து வாழையிலேருந்து வரக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். இது எல்லாமே இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுடைய நிறுவனம் மட்டுமே ஒரு 20 முதல் 25 விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை 40 தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதான் அது முதன்மையானதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து இந்த குர்கரே இதில் இருந்து இது பண்ணுறது, வாழை உலரத்தின்னு சொல்லிட்டு பனானா ஃபிக் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 மாதம் 4 மாதம் அப்படியே வந்து கெடாமல் பாதுகாத்துக்கலாம். இதை வந்து என்னென்ன வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் எல்லாமே இந்த வாழை உலரத்தியில் இருக்கும். இது வந்து எனர்ஜி பார் மாதிரியாக வந்து நிறைய பேர் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வாழை பிஸ்கட் தயாரிக்கிறது, வாழை தண்டுலேருந்து ஜூஸ் தயாரிக்கிறது, வாழை பூவிலேருந்து ஊறுகாய் தயாரிக்கிறது, நான் சொன்ன அந்த பனானா சக்திங்கிறது அங்கே இருக்குது. அப்புறம் வாழை மாவுலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே நூடுல்ஸு இது எல்லாமே வந்து தயாரிக்கலாம். என்னென்ன அரிசி மாவுலேருந்து நீங்கள் வந்து ஸ்வீட்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே வந்து வாழை மாவுலேருந்து தயாரிக்கலாம். ஸோ இவ்வளவு தொழில்நுட்பங்களையும் வாழையினுடைய A முதல் Z வரை, A முதல் அக் வரைன்னு சொல்லுவாங்க, வாழையை பற்றி அதற்கென்று தனியாக இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனம் தான் எங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனம். அதில் எங்களுடைய இயக்குனர் வந்து முனைவர் இரா செல்வராஜன் அவர்களுடைய தலைமையின் கீழே ஒரு 20 விஞ்ஞானிகள், அவங்க வந்து டைரக்டர், எங்களுடைய டைரக்டர், ஒரு 20 விஞ்ஞானிகள் நாங்கள் வந்து இந்த இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் என்ன மெயினாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழை ஆராய்ச்சியில் வந்து புதிய ரகங்களை மேம்படுத்துதல். இந்த பார்த்திங்கன்னா வாழையில் வந்து புதிய ரகங்கள் உதயம், காவேரி கல்கி, காவேரி ஹரிதா,
காவேரி வாமனா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ரகங்களை வந்து நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தை பற்றிய ஒரு சிறிய தகவல். நன்றி. என்ன மக்களே, உள்ள பார்த்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது உள்ள தேவைப்பட்ட அந்த பொருட்கள் ஏதாவது தேவைப்பட்டால் அவங்க கான்டாக்ட் நம்பரை நாங்கள் வாங்கி வச்சுட்டோம். நீங்கள் மென்ஷன் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக அனுப்புவோம். உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஊட்டுவோம். நன்றி.